வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். என்டிபிசி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல சயின்ஸ்ல இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல் டாபிக் பார்த்தோம் ஆட்டம், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்தலாம். இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி பிசிக்ஸ் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அண்ட் ஆல்சோ பயாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் பிளேலிஸ்டா வச்சிருக்கேன். நீங்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ பிசிக்ஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் தனித்தனியா இருக்கும். இல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட நோட்ஸ் வச்சு அப்படியே வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம், இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ஃபண்டமெண்டலையும் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டினே வந்து என்னன்னா அனலைஸ் பண்ணிட்டு போகும்போது எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க் இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டாபிக்கோட, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டத்தோட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். முதல் கொஸ்டின்: everything in this universe is made up of material that scientists have named. நம்ம எல்லா கொஸ்டினும் தமிழையும் கொடுத்தோம், அண்ட் ஆல்சோ எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவோம். பிளஸ் இந்த கிளாஸுக்கான பிடிஎஃப், இப்போ நம்ம எடுக்கிற கிளாஸுக்கான பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ல பாருங்களேன்: இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் விஞ்ஞானிகள் பெயரிடப்பட்ட பொருட்களால் ஆனது. ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்றோம்னா அணு, ரைட்டா? ஸோ அந்த அணுவை வந்து என்னன்னா, அதாவது அணு எல்லாம் சேர்ந்துதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மேட்டர் வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. மேட்டர் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? பொருள் கிடையாது, பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப சாலிட் வந்து என்னன்னா மேட்டரோட ஒரு டைப், ரைட்டா? ஸோ மேட்டர்ல வந்து 3 டைப்பா பிரிப்பாங்க. பேசிக்கா 3 டைப் இருக்கும்: சாலிடு, லிக்யூடு அண்ட் வந்து கேஸ். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து உள்ள ரிசர்ச் பண்ணும்போது போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட்ஸ் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம ரூமர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பிளாஸ்மாவும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்த்தா அந்த மேட்டர், பருப்பொருள் தான். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். ரொம்ப பேசிக்கா வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃபண்டமெண்டல் அப்படின்னு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரி, செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். ஐசோடோப் ஆர் ஆட்டம்ஸ் தட் ஹேவ். இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின், அண்ட் ஆல்சோ வந்து கன்ஃபியூஷன் பண்ற கொஸ்டின் கூட. ஏன்னா ஐசோடோப் வந்து என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சேமான அட்டாமிக் நம்பரா, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பரா, ஏன்னா இதே மாதிரி என்ன படிப்போம்னா ஐசோபாரு, ஐசோடோனு அதெல்லாம் வரும். ஸோ அதனால கன்ஃபியூஷன்ஸ் வரும். நல்லா ரிமூவ் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் ஐசோடோப் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு மைண்ட்ல எது வரணும்னா ஹைட்ரஜன் தான் நான் ஒண்ணு, அதாவது ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு H11, H12, H13. எதுக்காக சொல்றேன்னா ஐசோடோப் சொன்னாவே இது வந்து நம்ம மைண்ட்ல வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது கீழே இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? மாஸ் நம்பர் சொல்லுவோம். அப்ப என்ன, கீழே அட்டாமிக் நம்பர் வந்து சேமா இருக்கு, மேல மாஸ் நம்பர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன கேள்வியில பாருங்களேன் என்ன கேட்டிருக்கேன்னா ஐசோடோப் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. அப்ப சேமான அட்டாமிக் நம்பர் இருக்கணும், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் வந்து என்ன இருக்கணும்? மாஸ் நம்பர் இருக்கணும். அந்த மாஸ் நம்பரை வேற எப்படி சொல்லலாம்? அட்டாமிக் மாஸ். ஒன்னும் கிடையாது, அட்டாமிக் மாஸ் இல்ல வந்து என்னன்னா மாஸ் நம்பர் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த 1 இருக்கு பாத்தீங்கன்னா, மேல 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க வந்து 3 இருக்கு. நார்மல் வெறும் வந்து அட்டாமிக் மாஸ் நம்பர் அப்படின்னு சொன்னா இது 1, இங்க 2, இது வந்து 3. அதே இது அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னா 1 AMU அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா 2 AMU அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க 3 இருந்துச்சுன்னா 3 AM சொல்லுவாங்க. அந்த AMU ஒன்றும் கிடையாது, அட்டாமிக் மாஸ் நம்பருக்கான வந்து யூனிட்டா எடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். எது மாஸ் நம்பர் இருக்கோ அதை ஈக்குவலன் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அட்டாமிக் மாஸுக்கு. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது கேள்வி என்ன? சேமான அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்டான வந்து மாஸ் நம்பர். அப்ப ஆன்சர் என்ன? இதா வரும். இதெல்லாமே கான்செப்ட் தான். இது ஃபண்டமெண்டல் கிளாஸா இருந்துச்சுன்னா நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு வந்து என்னன்னா பொறுமையா சொல்லுவேன். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கறனால வந்து டக்கு டக்குன்னு வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்த கொஸ்டின் தேர்ட் பாருங்களேன். த மோஸ்ட் காமன் ஐசோடோப் யூஸ்ட் இன் த நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு இருக்குல்ல, அணு ஆயுதத்துல பயன்படுத்தக்கூடிய ஐசோடோப் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம நியூக்ளியர் அப்படின்னு சொன்னாவே என்ன, டெஃபினட்டா யுரேனியத்தோட வந்து பிளே இருக்கும். ஏன்னா யுரேனியம் தான் என்ன நியூக்ளியர் வெப்பனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு டவுட் வந்து இதர் ஆப்ஷன் ஏ வருமா இல்ல சி வருமா, ஏன்னா ரெண்டுலயுமே வந்து யுரேனியம் இருக்கு. இப்போ புளூட்டோனியமா லித்தியமா தான் வந்து டவுட் வரும். இதை நம்ம கிளாரிட்டியா வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா யுரேனியம், புளூட்டோனியம் இது ரெண்டு தான் எதுக்கு யூஸ் பண்ணலாம்? நியூக்ளியர் வெப்பனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே இது டியூட்ரியம் அண்ட் லித்தியம், நல்லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பண்ணிக்கும். டியூட்ரியத்தையும் லித்தியம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஹைட்ரஜன் பாம்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ உரேனியம் அண்ட் வந்து புளூட்டோனியம். இது வந்து நியூக்ளியர் வெப்பனுக்கானது. இதே இது ஹைட்ரஜன் பாம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு எது வரும்னா டியூட்ரியம் அண்ட் வந்து லித்தியம். ரொம்ப பண்ணிக்கலாம், ஏன்னா இதெல்லாம் லேர்னிங் தான்.
மப்பங்களை கேட்கும்போது ஈஸியா எலிமினேட் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் அவ்வளவுதான். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் ரொம்ப பேசிக்கா வந்து 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நீங்க ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம்ல ஆட்டம்னா என்ன, ஆட்டம் ரிலேட்டடா என்னெல்லாம் தியரி சொன்னாங்க, அது சம்பந்தப்பட்ட கான்செப்டான ஐசோடோப்பு, ஐசோடோனு, ஐசோபர் இதெல்லாமே லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணினா ரீகலெக்ட் பண்ணிக்கங்க, என்ன நல்லாவே வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோல நான் சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.